ஹாய் ஹலோ வெல்கம் வியூவர்ஸ். நாம இப்போ நம்ம சேனலில் வந்து பார்க்க போகிறது மலிசீரியல் தாங்க. மலிசீரியலில் அடுத்து என்னென்ன இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் வந்து நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் நாம இப்போ நம்ம சேனலில் வந்து பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ராஜேஸ்வரி இருந்துட்டு மல்லியை வந்து செமையாக வந்து வச்சு செஞ்சுட்டாங்க. பாவங்க மல்லி மறுபடியும் வந்து ஒரு சிக்கலில் ஒரு இன்னலில் வந்து மாட்டிக்கிட்டாங்க. அப்படி என்னடா வந்து பண்ணி விட்டாங்க மறுபடியும் வந்து பொழப்பு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, மல்லியும் விஜய் வந்து ஒன்றா தூங்கிட்டு இருந்தாங்க ஆஃபீஸில். அது வந்து ஹஸ்பண்ட் வந்து ஒய்ஃபும் வந்து தூங்கிட்டு இருந்தால் கூட வந்து இவங்களுக்கு வந்து என்ன தான் வந்து பொறுக்கலை அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரில. அதை வந்து அந்த ஃபோட்டோ எடுத்து நம்ம ராஜேஸ்வரி இருந்துட்டு செக்யூரிட்டிக்கு அனுப்பி, செக்யூரிட்டி வந்து மல்லி ஃபோனுக்கு அனுப்பி, மல்லி ஃபோன்லேருந்து வந்து ராஜேஸ்வரிக்கோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரஞ்சிதாவுக்கும் வந்து அனுப்பிச்சு அதை வந்து வெறுப்பேற்றிட்டா உன் பொண்டாட்டி இதெல்லாம் வந்து உன் பொண்டாட்டிக்கு வந்து அழகாடா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க. அதை வந்து நம்ம விஜய் வந்து எப்படி வந்து மாற்றிருக்கலாம் அழகா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா, அவள் வந்து நாங்கள் 2 பேரும் வந்து ஒன்றா இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ ஒற்றுமையாக இருக்கோம் அப்படின்றத வந்து காட்டிக்கிறதுக்காக வந்து ஃபோட்டோ எடுத்து அனுப்பிச்சிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு வந்து மாற்றி வந்து பண்ணியிருக்கலாம். ஆனால் வந்து நம்ம விஜய் வந்து அப்படி வந்து சொல்லலை. உனக்கு வந்து எதுக்காக இந்த வேலை, உன்னை வந்து நான் வந்து என்ன எப்படியெல்லாம் வந்து நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் ஒரு நைட்டு ஒரு நாள் மட்டும் நிம்மதியாக இருந்துட்டால் மட்டும் போதுமே, உனக்கு வந்து பொறுக்காதே அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம விஜய் இருந்துட்டு உடனே வந்து மல்லியை பிடிச்சி திட்டத்துக்கு வந்து ஆரம்பிச்சிட்டாங்க. இதை வந்து தப்பு வந்து யார் வந்து பண்ணது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து ராஜேஸ்வரி தான். ஆனால் வந்து பண்ணது வந்து பார்த்திங்கன்னா அன்னபூர்ணி வந்து பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து மல்லி வந்து புரிஞ்சுக்கிட்டாங்க. இப்போ மல்லி வந்து என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா, அன்னபூர்ணி கிட்ட போயிட்டு நீ தான் வந்து எல்லாத்தையுமே பண்ணி விட்டீங்க. நான் வந்து உங்களை வந்து அம்மானுதான் நான் வந்து நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் நீங்கள் வந்து என்னை வந்து ஒரு பொண்ணுன்னு சொல்லிட்டு வந்து நினச்சிட்டு இருந்தால் இந்த மாதிரிலாம் வந்து பண்ணியிருப்பீங்களா? நீங்கள் வந்து எதுக்காக வந்து எனக்கு வந்து இப்படியாப்பட்ட ஒரு தண்டனையை வந்து கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து எனக்கு வந்து தெரில அப்படின்ட்டு சொல்லிட்டு அன்னபூர்ணி வந்து திட்டுறாங்க. நம்ம அன்னபூர்ணி இருந்துட்டு உடனே மல்லி நான்லாம் இப்படி பண்ணல மல்லி, நான் பண்ணியிருப்பேன்னு நீ வந்து நம்புறியா? நான் வந்து உனக்கு வந்து நல்லது தான் வந்து பண்ணணும்னு சொல்லிட்டு வந்து நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் இது வந்து இப்படி போய் வந்து முடியும்னு சொல்லிட்டு வந்து எனக்கு வந்து தெரில. அதுக்கு கூட வந்து மாப்பிள்ளை வந்து எதுக்காக வந்து இப்படி வந்து உங்கள்கிட்ட வந்து பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து எனக்கு வந்து தெரில அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம அருணாபூர்ணி வந்து சொல்கிறாங்க. உடனே நீங்கள் பண்ணது எல்லாம் வந்து எனக்கு வந்து போதும், நீங்கள் வந்து இதுக்கப்புறம் வந்து இந்த வீட்டிலே வந்து இருக்க தேவையில்லை, நீங்கள் முதல்ல வந்து கிளம்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம மல்லி வந்து சொல்லிடுறாங்க. அதுக்கு உடனே வந்து அன்னபூர்ணி இருந்துட்டு எனக்கு என்ன உங்ககிட்ட வந்து இருக்கணுன்றதெல்லாம் எனக்கு வந்து ஆசை இல்லை, ஏதோ எனக்கு வந்து யாரும் இல்லை, உன்னை விட்டால் எனக்கு யாரும் இல்லை அப்படின்ற ஒரு காரணத்துக்காக தான் வந்து நான் வந்து இந்த வீட்டில் வந்து இருந்தேனே தவிர மற்றபடி நான் வந்து எனக்கு வந்து வீடு இல்லாமல் இல்லை காசு பணம் இல்லாமல்லாம் வந்து நான் வந்து இந்த வீட்டில் வந்து இல்லை, அது வந்து உனக்கே வந்து நல்லா தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம அன்னபூர்ணி வந்து சொல்லிடுறாங்க. ஆனால் என்னதான் இருந்தாலே வந்து அன்னபூர்ணி வந்து எவ்வளவோ வந்து பண்ணியிருக்காங்க. ஆனால் கடைசியில் வந்து மல்லி வாயிலேருந்தே வந்து நீங்கள் வந்து இந்த வீட்டை விட்டு வந்து போயிடுங்க அப்படின்னு சொல்லி சொல்ல வச்சுட்டாங்களே, அதுதாங்க வந்து அவங்களுடைய பலமே வந்து உடஞ்சி போச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லலாம். மல்லியோட பலமே வந்து போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்து கரெக்டாக வந்து அந்த இடத்துல வந்து நிரூபிச்சிட்டாங்க. சரி ஓகே, இப்படியெல்லாம் ஒரு பக்கப்பட்டு இருந்தாலே மறுபக்கத்தில் வந்து என்ன ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா, நம்ம அன்னபூர்ணி இருந்துட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா வெண்பா கிட்ட போயிட்டு வந்து பேசிடுறாங்க. வெண்பா கிட்ட வந்து போய் எல்லா விஷயத்தையும் வந்து சொல்கிறாங்க. இப்படி தான் வந்து நடந்தது, இதெல்லாம் வந்து காரணம்னு சொல்லிட்டு ஏன் மேலே வந்து பழியை வந்து தூக்கி போட்டாங்க, நான் வந்து என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரில, அதனால தான் நான் இந்த வீட்டை விட்டே வந்து போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம வெண்பா கிட்ட வந்து பார்த்து வந்து சொல்லிடுறாங்க. உடனே வெண்பாக்கு வந்து வருது பாருங்கள் கோபம் எல்லார் மேலேயும். அட்டா அந்த சின்ன பொண்ணுக்கே வந்து அந்தளவுக்கு வந்து கோபம் வருதுன்னா அப்படின்னா பார்த்துக்கோங்களேன், அந்தளவுக்கு வந்து மாற்றி வந்து விட்டுருக்காங்க. சரி ஓகே, வந்து நேராக வந்து மல்லியம்மா கிட்ட வந்து சண்டை போடுறாங்க. என்ன சண்டை போடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா, உங்களுக்கு வந்து அறிவு ஏதாச்சும் இருக்காமா, நீங்கள் வந்து ஏன் வந்து பாட்டியை வந்து வீட்டை விட்டு வந்து வெளியே போக சொன்னீங்க, அவங்க தான் வந்து உங்களுக்கு வந்து எவ்வளோ வந்து ஹெல்ப் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரியுமா, அவங்க பண்ணதுனால தான் நீங்கள் வந்து நைட்டெல்லாம் ஃபுல்லாக வந்து ஒன்றா இருந்தீங்க, அது தெரியுமா முதல்ல, அவங்க வந்து ஃபோனை வந்து நாங்கள் வந்து 2 பேருமே வந்து தூங்கிட்டோம், அதனால தான் வந்து அவங்க ஃபோனை கூட வந்து பார்க்கல, அந்த ஃபோனில் வந்து ஃபோட்டோ அனுப்பிச்சது யாருன்னு சொல்லிட்டு வந்து தெரில, எனக்கு தெரிஞ்சு வந்து அத்தையும் சித்தியும் தான் வந்து அனுப்பிச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம வெண்பா வந்து சொன்னதும் உடனே வந்து வெண்பாவுக்கு வந்து என்ன தோணுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் முதல்ல போயிட்டு பாட்டிக்கிட்ட வந்து மன்னிப்பு கேளுங்க, இல்லைனா வந்து நான் வந்து என்ன பண்ணுவேன்னு எனக்கு வந்து தெரியாது, மன்னிப்பு கேட்டு அவங்கள வந்து வீட்டுக்கு வந்து வர சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லிடுறாங்க. அதுக்கு உடனே வந்து நம்ம மல்லி எடுத்துகிட்டு எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரில, நான் தான் அவங்கள வந்து வீட்டை விட்டு வந்து வெளியே போசனேன், இப்போ மறுபடியும் வந்து எந்த மூஞ்சியை வச்சுக்கிட்டு நான் போய் வந்து அவங்கள வந்து கூப்பிடுவேன், என் அம்மாவை வந்து நான் வந்து வீட்டை விட்டு வெளியே போங்கன்னு சொல்லிட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம மல்லி வந்து மன உளைச்சலுக்கு வந்து ஆளாயிட்டாங்க. அந்த அளவுக்கு வந்து ஃபீலிங் ஆகிடுச்சு நம்ம மல்லிக்கு. பார்க்கலாம் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் அந்த பெல் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. டாட்டா, பை பாய், see you.